பாருங்க சொன்ன அஜித் சாருக்கு மார்க்கெட் போச்சுன்னு இதெல்லாம் சும்மா ஏதோ கண்டென்ட்டுக்காக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் நெகட்டிவா பேசினா ரீச் ஆகலான்ட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அஜித் விஜய் மார்க்கெட் எப்பயுமே இருக்குங்க. ஒருத்தர் எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம், நான் எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேன், அப்படி இருந்தும் அவருக்கு கிரௌடு வருதுன்னா அது அஜித் சாருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் ரேஸ்ல இருக்காரு. அவர் ரேஸ் விட்டு வந்தனா வச்சுக்கோங்க, அவர் படம் நடிக்காத ஆளே இல்லை. நான் அவர் படம் நடிச்சுதான் இருப்பாரு. இப்போ அவர் ரேஸ்ல இருக்காரு. ரேஸ்ல இருக்கிற போட்டு இப்ப படம் நடிக்க நடிப்பாரு. நீங்களே சொல்லுங்க. இப்போ அதுதான் இப்போ ஒரு சிலர் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவா பேசினா சேனலுக்கு வியூ போகுது, ரீச் ஆகுது அப்படின்றதுக்காக நெகட்டிவா பேசுறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். நான் என்னோட பார்வையில இருந்து பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஏகி தரிசனம் பயங்கரமா இருந்துச்சு. இதுல ரொம்ப பிடிச்சதே அவரோட லுக் தான். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல அந்த கண்ணாடி, அந்த தாடி, அந்த முடி எல்லாமே ஒயிட்டா இருக்கும். அவரும் ஒயிட்டா இருப்பாரு. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வேற செம்மையா இருப்பாரு. ஆமா, என்னன்னா டான்ஸ் ஆடிட்டு ஷூட் பண்ணுவாரு இப்படி இப்படி இப்படின்னு, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதே மாதிரி மாசின்லாம் ரொம்ப மனக்கடாம அப்படியே அசால்ட்டா கேஷுவலா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்லா தைரியமா கட்ஸா இவரு அஜித்தும் நடிச்சிருக்காரு, எச் வினோத்தும் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த பேங்க் மேட்டர் தான். என்னன்னா உண்மையாலே பெரிய திருடன் பேங்கர் தான்டா, நீங்க தான்டா பெரிய திருடன் பேங்க்ல இருக்கவனுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறோம் நம்ம பேங்க்ல, சேவிங்ஸ்க்காக தான் போட்டு வைப்போம். இப்ப நிறைய மிடில் கிளாஸ்லயும் சரி, நார்மல் பீப்புளுக்கும் சரி, எல்லாருக்குமே எல்லா சார்ஜஸுமே கிளியரா தெரியாது பேங்க்ல எதுக்கு பிடிக்கிறாங்கன்ட்டு. இவங்க என்னன்னா ஒரு 5000 ரூபாய் போட்டிருப்பாங்க, அதை கண்ணா பின்னான்னு சார்ஜஸ் போட்டு அது மைனஸ்லயே போயிடும். இந்த மாதிரி நிறைய திருடிட்டு இருக்காங்க. இது வீட்டுல பூந்து திருடுறாங்க பாத்தீங்களா, அதை விட அக்கௌண்ட்ல பூந்து திருடிட்டு இருக்காங்க. அதை டைரக்டா சொல்ற கட்ஸ் அஜித்துக்கும் எச் வினோத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா மாத்தணும் பேங்கிங் சைட்ல இருந்து. இப்போ ஒரு சார்ஜஸ்னா சொல்லிட்டு கிளியரா பிடிக்கிறது ஓகே. அக்கௌண்ட்ல இருக்கு காசு, நாங்க பாட்டுக்கு திருடுவோம்னா அப்ப நீங்க தான் பெரிய திருட்டு பசங்க. ஆமா, கண்டிப்பா பெரிய திருட்டு பசங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே எல்லா சார்ஜஸும் கிளியரா தெரியாதுல்ல. அப்போ நீங்க கிளியரா சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா ஓகே. இல்லைன்னா எடுத்துக்க போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மொத்தமா திருடிடுவாங்க. அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்கும். இப்ப எமர்ஜென்சியா ஒரு அமௌண்ட் அனுப்பும் போதும் மைனஸ்ல இருக்க அக்கௌண்ட்டுக்கு தான் அது டேலி ஆகும். அப்ப எவ்வளவு பெரிய திருட்டு வேலை பண்றாங்க பாருங்க. இப்ப நார்மலா வீட்டு பூந்து திருடுறதை விட அக்கௌண்ட் டைரக்டா திருடுறது பெரிய திருட்டு. அதை தைரியமா பண்ணிருக்காருன்னா அது ஏகே தான். ஏகே வேலை தான் இதெல்லாம் முடியும். வேற யாருக்கும் அந்த கட்ஸ் வராது. யாருங்க சொன்ன அஜித் சாருக்கு மார்க்கெட் போச்சுன்னு இதெல்லாம் சும்மா ஏதோ கண்டென்ட்டுக்காக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் நெகட்டிவா பேசினா ரீச் ஆகலான்ட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அஜித் விஜய் மார்க்கெட் எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா நம்ம பேசும்போதும் தெரியும், தியேட்டருக்கு வரும்போதும் தெரியும், கண்டிப்பா இருக்கு. அதுதான் இப்போ ஒரு சிலர் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவா பேசினா சேனலுக்கு வியூ போகுது, ரீச் ஆகுது அப்படின்றதுக்காக நெகட்டிவா பேசுறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். நான் என்னோட பார்வையில இருந்து பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒருத்தர் எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம், நான் எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேன், அப்படி இருந்தும் அவருக்கு கிரௌடு வருதுன்னா அது அஜித் சாருக்கு மட்டும்தான். ஏன்னா மன்றம்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்துமே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. கண்டிப்பா அவரு நல்லா சூப்பரா போயிட்டு இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, வைப் எல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. கொஞ்சம் பேர் தான் ப்ரோ வைப் பண்ணாங்க படத்துல. மார்க்கெட் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பாக்குறீங்க சரி, மார்க்கெட் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க. கூட்டம் சொல்லி எல்லாம் டான்ஸ்லாம் ப்ரோ அது இல்லை ப்ரோ. நம்ம இப்போதான் ப்ரோ படம் 2 வருஷம் தான் ப்ரோ ஆகுது. அதுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணா எப்படி ப்ரோ நிறைய பேர் வருவாங்களா ப்ரோ? நீங்களே சொல்லுங்க, வரமாட்டாங்களே. எந்த படம் ரெட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட்டு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குது ப்ரோ. ரெட்டில நாமக்கலம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. 10 வருஷம் அது வரைக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. கில்லி ரிலீஸ் பண்ணா அது நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதான் நிறைய வைப், அவங்களோட ஃபேன்லாம் வைப் நிறைய பண்ணிட்டாங்க. உள்ளலாம் கத்திர சத்தம் இங்க இருக்கே கேக்குது எங்களுக்கு. ஜாலியா வைப் பண்ணிட்டாங்க. எங்களால வைப் பண்ண முடியல. மார்க்கெட்னா படமே இல்ல, அதனாலதான் போயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் ரேஸ்ல இருக்காரு. அவர் ரேஸ் விட்டு வந்தனா வச்சுக்கோங்க, அவர் படம் நடிக்காத ஆளே இல்லை. நான் அவர் படம் நடிச்சுதானா இருப்பாரு. இப்போ அவர் ரேஸ்ல இருக்காரு. ரேஸ்ல இருக்கிற போட்டு இப்ப படம் நடிக்க நடிப்பாரு. நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ரேஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்களா? அதே மாதிரிதான் வரும், உட்கார மாட்டாரு. சொல்லுவா வேணும். சூப்பரா இருக்கு ப்ரோ. மாசா இருந்தது. அந்த 2023 வந்து அதே வைப்பு இப்ப இருந்தது. நான் அந்த கடைசியா சாரோட பாட்டு ஒன்று வரும், காசு தான் கடவுளடான்னு சொல்லுவாரு. அதே டைலாக்க இந்த படம் வேதாளத்துல சொல்லியிருப்பாரு, காசே தான் கடவுளடான்னு. அந்த காசை மீன் பண்ற விதமா இருக்கட்டும்,
அந்த எல்லா மக்களோட காசுலாம் தொலைஞ்சு போன போராட்டம், அந்த ஹீரோயிசமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வில்லனிசம் மாதிரி காமிச்சிட்டு அடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயிசம் காமிப்பானுங்க. அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அதே வைப்பு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு படத்தை. அதே வைப்பு பாட்டு கிட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு வேற எந்த படம் ரிலீஸ் ப்ரோ. எங்களுக்கு என்ன இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன இருந்தாலுக்கு அப்புறம் வரலாறு படம். வரலாறுலாம் ரொம்ப நான் வந்து வரலாறு படம் வரும்போது நான் சின்ன பையன் தெரியாது. இப்போதைக்கு அந்த வரலாறு படம் இது வந்துச்சு, அட்டகாசம் வந்துச்சு, சரியான வைப் பண்ணணும். அதே மாதிரி வரலாறு படத்தையும் சிட்டிசன் படத்தையும் இறக்குனா சூப்பரா இருக்கும் ப்ரோ. மங்காத்தா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய இது போட்ட மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இப்போ எங்களுக்கு சிட்டிசன் படமும் வரலாறு படமும் அஜித் சாரோட படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. துணிவில கூட்டமே இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை அவ்வளோவா, அதனால வெறுப்பாக தான் போச்சு. ரீ-ரிலீஸ் ஃபர்ஸ்ட் வலைபேச்சுலாம் வந்து மார்க்கெட்லாம் போயிடுச்சு. அதான் தெரியல ப்ரோ, ஏன் கூட்டமே இல்லை. 20 பேர் தான் இருந்தாங்க ஷோலே. ஃபர்ஸ்ட் ஷோ வேற, அது யாருமே வரல, ஏன்னு தெரியல. நான் சூர்யா ஃபேன்ஸ், தலைப்படம் நல்லா இருக்கும் தான் வந்த ரீ-ரிலீஸ். ஆனால் ஏன் கூட்டமே இல்லை ப்ரோ, வெறுப்பாக தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் சரி கூட்டமாக இருந்தால் தானே ஒரு வைப் இருக்கும் படமே, அதானே. ஆனால் யாருமே வராதனால ஒரு வெறுப்பாக தான் போச்சு எனக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. படம் துணி பார்த்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஷோ ரோனியில தேட்டர் பார்த்தேன். நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. என்னன்னா அட்டகாசம் அந்த படம் இது பண்ணாங்க. இப்போ எனக்கு இது சிட்டிசன்னு அந்த மாதிரி படம் ரீ-ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா சூப்பர். நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இது திடீர்னு ரீ-ரிலீஸ்னாங்களா, அதனால தான். இல்ல அதேதான். நான் நார்மலா நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கூட்டமே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா படம் வந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க இப்போ ரிலீஸ் ஆன படம் கலைஞர் டிவில பாத்தீங்கன்னா மாசத்துல 3 தடவை போடுறாங்க. ஸோ மக்கள் அங்கேயும் பார்ப்போம் இங்கேயும் பார்ப்பாங்கன்னா கிடையாது. இப்போ கிலிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கல்ட் கிளாசிக்கு, அதெல்லாம் எப்போ போட்டாலும் பார்க்கலாம். பட் இந்த படம் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ற படமே கிடையாது. இப்போ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு வருவோம் கண்டிப்பா. பட் இப்போ யாரும் வரமாட்டாங்க. வேற எந்த படம் ரிலீஸ் பண்ணா ஏதாச்சும் வாலி வரலாறு படம் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க அப்போ சின்ன பசங்க, வரலாறு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அப்போ படம் நல்லா இருக்கும். வலைபேச்சுனா வந்து அஜித் சார் மார்க்கெட் போயிடுச்சு அப்படிலாம் இல்லை ப்ரோ. மங்காத்தா செலிப்ரேஷன் இவங்க வந்து பார்த்துருந்தாங்கன்னா அதை பத்தி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? திருப்பி வலைபேச்சு வந்து அஜித் சாரே டார்கெட் பண்ணிருக்காங்க. தல அவர் வந்து ரேஸுக்கு ஃபுல்லாக போயிட்டாரு. சினிஃபீல்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிட்டாரு. திரும்பி அவர் சினிஃபீல்டுக்கு வரானே எங்களுக்கு தெரியல. அதை நாங்கள் சினிமாவை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இப்போ சினிமாவை பற்றியே கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அவரோட ப்ரொஃபஷனலை நோக்கி போயிட்டு இருக்காரு. எங்களையும் அதான் பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் லீவ் போட்டு வந்ததை அவர் பார்த்தாருன்னா தப்புன்னு சொல்லுவாரு. அதை வேற நினைச்சா பயமா இருக்கு. பட் பரவாயில்ல, ஏதோ அவருக்காக பார்க்கலாம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தேங்க்யூ.